வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். பார்த்துக்கிட்டு இருக்க சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள். சக்கம்பட்டின்ற கிராமத்தில் நெசவு செய்யப்பட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக டெய்லி வந்துகிட்டே இருக்க கலெக்ஷன்ஸ். பொங்கலுக்காக நிறையா கொடுத்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி இதே மாதிரி சாரீஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ இது இன்றைக்கி வந்துட்டு புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, பார்டர்ஸும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ட்ரிபிள் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கோல்டன் சரியோட. இதுவுமே உங்களுக்கு பட்டு சேலைகள் மாதிரியே தான் இருக்கும், அதை விட இன்னும் ரிச் லுக்கில் இருக்கும். சேரீயோட கவுண்ட்ஸ் வந்துட்டு 100 கவுண்ட்ஸ், 6.2 மீட்டர்ஸ் வித் ரன்னிங் ப்ளவுஸ். சுங்கும் அப்படியே வந்திருக்கு, பட்டு சேலை சுங்கு மாதிரியே. இதுவுமே நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த பாடியோட கலரோட பார்டர் கலர் வந்து ரொம்ப உங்களுக்கு மேட்சிங்காக நல்லா பிரைட்டாக இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்களும் வியர் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பட்டு சேலையெல்லாம் கட்டினீங்கன்னா நம்ம சரி நூல் வந்துட்டு வெளியில் இருக்கும் இல்லையா, அந்த பட்டு நூல் கொலுசில் மாட்டோம். நம்ம ஏதாவது அந்த கையிலலாம் கொஞ்சம் வளையல் கொஞ்சம் டிசைன் வச்சு போட்டோன்னா அந்த கம்மிலெலாம் போய் மாட்டிட்டு ஒரே டிஸ்டர்பாக இருக்கும். இது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அழகாக நீங்கள் டெய்லி கட்டிட்டு போய்ட்டு டெய்லி கட்டிட்டு போகலாம். பட்டு சேலை எப்படி நம்ம டெய்லி கட்ட முடியாது, ஆனால் இதை கட்டிட்டு நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணி எடுத்து வைக்கலாம். நார்மல் வாஷ் மட்டும்தான். முடிஞ்சளவு இந்த கசக்கி புழிஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அப்படியே அழகாக அப்படியே அலசிட்டு எடுத்து சிங்கிள் ஃபீட்டில் அப்படி காய போட்டிங்கன்னா, கொடியில் காய அயன் கூட பண்ண வேணாம். நீங்கள் அப்படியே எடுத்து டெய்லி வியர் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிங்கிள் ஃபீட்லேயும் கட்டலாம், நல்லா நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டுறவங்களும் இப்போ இருந்தால் எப்படி கட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் வியருக்கும் ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். காலேஜ் கேர்ள்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகான சேலைகள். நம்ம நாட்டு இயற்கையாகவே இந்த சேலைகளாக நம்ம உருவாகி வருது, நம்ம ஊரில் விளையிற பருத்தி பஞ்சுலேருந்து. அதனால் நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்மர் சீசன் எல்லா சீசனுமே வியர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி எங்ககிட்ட வாங்கணும், என்ன பண்ணணும், கொரியர் எப்படி உங்களுக்கு வரும், அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக சொல்லிடுறேன். நான் நிறைய பேர் கால் பண்ணி டவுட்ஸ் கேட்குறாங்க. சப்போஸ் டேமேஜ் வருமா வராதா, அப்படி வந்தால் என்ன பண்ணணும், எல்லாமே இதில் சொல்லியிருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, பெர்சனலைஸில் போட்டுருங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டைம் இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணும், இதில் எந்த சேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எல்லாம் சொல்லுங்கள்.
நம்மளிடம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். காலையில் கேட்டுட்டு நீங்கள் ஈவினிங் பேமெண்ட் பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா சேலைகள் வந்துட்டு போயிடும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நீங்கள் எங்கூட கம்யூனிகேஷனில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கேட்குற சேலைகளை எங்களால் வாங்கி தர முடியும். ஏன்னா நம்ம எல்லாமே ஆன்லைன் ஸ்டாக்கு தான். ஹேண்ட் ஸ்டாக் இருந்தால் நீங்கள் இவ்வளோ பார்க்க முடியாது. அதுக்காக தான் இவ்வளோ ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட நான் காட்டவும் முடியாது, டைம் பத்தாது. நம்மகிட்ட இவ்வளோ ஸ்டாக் எடுக்கவும் முடியாது. அதனால தான் நாங்கள் ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் பொறுமையாக நிதானமாக நல்லா உங்களுக்கு பிடிச்ச சேலையை பார்த்து டிசைன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஒரு தடவை நீங்கள் செலக்ட் பண்ண சேரீயை பார்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ண முடியாது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, எடுத்து அனுப்பிச்சிட்டு திருப்பி 1 ஹவர் கழிச்சு நான் வேறு சேரீ வேணும், எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ண முடியாது. நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவுடனே அந்த சேரீயை பேக் பண்ணி அவங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், தயவுசெய்து இந்த மாதிரி உங்களுக்கு சேலைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பொறுமையாக நிதானமாக செக் பண்ணி நல்லா 1க்கு 2 தடவை பார்த்துட்டு அப்புறமா எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேலைகள் கேட்டுட்டு காலையில் கேட்குறாங்க, நைட்டு தான் பேமெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போ ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களோ நீங்கள் அப்போ நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோஸ் உங்களுக்கு முன்னாடியே அனுப்பிச்சிடுறேன். எல்லாம் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுற டயத்தில் எனக்கு அனுப்புங்க. நான் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு சொல்லுவேன். ஓகே பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். தயவுசெய்து அதுக்கு முன்னாடியுமே யாருமே பேமெண்ட் பண்ணாதீங்க. தெரியாதவங்கக்கிட்ட யாராக இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் அந்த மாதிரி முன்னாடியே பண்ணாதீங்க. அவங்க அனுப்புங்கன்னு சொன்னால் மட்டும் அனுப்புங்க. நம்ம ஒவ்வொரு ரூபாய் பணமும் எவ்வளவு வந்துட்டு அது முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பேமெண்ட் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அது மாதிரி கொரியர் வந்துட்டு நம்மகிட்ட எஸ்டி கொரியர் அவைலபிள் இருக்குது. ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ்ன்ற கொரியர் அவைலபிள் இருக்குது. இதில் ஒரு தயாரிப்பாளர் மட்டும் எஸ்டி கொரியரில் போடுறாங்க. எந்த கொரியரில் போட்டாலுமே மறுநாள் காலையில், அதாவது நம்ம தமிழ்நாடு உள்ள அதர் ஸ்டேட்னால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆக சான்ஸ் இருக்குது. நாங்கள் என்றைக்கு டிஸ்பேட்ச் பண்ணுறோமோ அன்றைக்கி மறுநாள் காலையிலேயே உங்கள் ஊரில் இருக்கிற அந்த மெயின் ஹப்புக்கு வந்துட்டு வந்துடும். அதாவது கொரியரோட ஆஃபீஸ்க்கு வந்துடும். அவங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு லேட் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக்க முடியாது. நாங்கள் அன்றைக்கே பார்சல் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். எங்களோட வேலை அதோடு முடிஞ்சிடுச்சு. அந்த எஸ்டி கொரியர் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி கொண்டுட்டு வரவங்களோட வேலை தான் அது, சீக்கிரமாக கொண்டு வந்து தரது. அதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு ட்ராக் ஐடி தரோம். ட்ராக் ஐடி கூட நான் அது எப்படி பார்க்கணுன்னு நாங்கள் சொல்லிடுறோம். ப்ரைவேட் மெசேஜில் கூட நாங்கள் சொல்லிடுறோம். எல்லோரும் கால் பண்ணி எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற அன்றைக்கே நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். அன்றைக்கி நைட்டே ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ அவங்க அனுப்பிச்சிருவாங்க. மறுநாளே உங்கள் ஊரில் இருக்கிற அந்த மெயின் ஆஃபீஸ்க்கு காலையிலேயே வந்துடும் கொரியர் பார்சல் எல்லாமே. நீங்கள் அப்படி உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்ததுன்னா, உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்களே கூட அந்த எஸ்டி கொரியர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. உங்கள் பேர், ட்ராக் ஐடி கொடுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி வந்திருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி
மறுநாள் ஒரு நாள் லேட்டாக கொடுத்தாலும் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கால் பண்ணி தயவு செஞ்சு கொரியர் ஆஃபீஸ்லேயே கேட்டு கூட நீங்கள் இது பண்ணி அதே மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க சப்போஸ் வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. சனி ஞாயிறு ஒர்க்கிங் டேஸு அவங்க சனிக்கிழமை தர முடியலன்னா கண்டிப்பாக திங்கக்கிழமை ஈவினிங் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். இல்லைன்னா மத்தியானமாக கிடைக்கும். அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க மைசூர், பெங்களூர்லாம் இன்றைக்கி ஃப்ரைடே பண்ணாங்க 2 பேர். அவங்களும் கண்டிப்பாக மண்டே தான் கிடைக்கும். நான் ஏன் அதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நாங்களே வந்து உங்கள்கிட்ட டெலிவரி பண்ணுறது கிடையாது. நாங்கள் பார்சல் பண்ணி டிஸ்பேட்ச் தான் பண்ணுவோம். கொரியரில் அந்த எஸ்டி கொரியரில் நாங்கள் போட்டுருவோம். அது உங்கள் ஊருக்கு வந்துடும். அங்கே டெலிவரி பண்ணுறவங்க லேட் பண்ணுறதுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துக்க முடியாது இல்லையா? அதுதான். அதனால் எங்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.